ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வணக்கம். நம்ம யூனிட் 6 டாபிக் பார்த்துட்ருக்கோம், ஓகேவா? ஸோ அந்த யூனிட் 6ல் நம்ம ஆல்ரெடி என்னென்ன டாபிக்ஸ் முடிச்சிருக்கோம் அப்படின்னா, ஏர்லி அகிடேஷன் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு, விடுதலை போராட்டத்தில் தொடக்க காலத்தில் என்ன ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் என்ன, நம்ம தமிழகத்திலேருந்து யார் யார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், கரெக்டாக? ஸோ பூலித்தேவர், வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், அப்புறம் தீரன் சின்னமலை, இவங்களெல்லாம் நம்ம பார்த்தோம் வேலூர் ரிவோல்ட்டில், ஓகேவா? அதே போல் நமக்கு பாளையக்காரர் ரிவோல்ட்டில் அதை பார்த்தோம், சரிங்களா? அடுத்து வேலூர் ரிவோல்ட் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க காலத்தில் பண்ண கிளர்ச்சிகள், சரிங்களா? ஸோ அதுக்கடுத்த டாப்பிக்கும் பார்த்தோம், விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஐஎன்எம் ரிலேட்டடாக வரக்கூடிய எல்லாமே தமிழகத்தை சார்ந்து வந்துச்சுன்னா, ஐஎன்எம்னு என்ன, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு, சரிங்களா? அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம தமிழகத்துலேயும் நடந்திருக்கும் இல்லையா, நிறைய இயக்கங்கள் பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் இது வரைக்கும், சரிங்களா? ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த கிளாஸை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அப்போ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு என்ன தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? தமிழகத்தில் வாழ்ந்த பல பெண்மணிகள் விடுதலை போராட்டத்துக்காக போராடியிருக்காங்க, சரிங்களா? நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோலேருந்து நம்ம டேட்டா வைஸ் பார்க்கலாம், சரிங்களா? இப்போ ஒரு ஜென்ரலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ யார் யாரெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இது வரைக்கும் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு முத்துலட்சுமி அம்மையார் பற்றி தான் அதிக கொஷின் கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ அவங்கள பற்றி பார்த்துக்கோங்க. தென் தில்லையாடி வள்ளியம்மை பற்றி நிறையா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து அஞ்சலை அம்மாள், அம்புஜத்தம்மாள், ஸோ இவங்களை பற்றியும் கேட்டிருக்காங்க. அடுத்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், அப்புறம் வேலுநாச்சியார் நம்ம பாளையக்காரர் ரிவோல்ட்டே பார்த்துட்டோம், ஓகேவா? ஸோ அப்போ இவங்கெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதுவும் இல்லாமல் நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரையும் என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த டாப்பிக்கில் வரக்கூடிய எல்லா கொஷின்ஸையும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இன்றைக்கி கிளாஸில் இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். முத்துலட்சுமி அம்மையாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டா வைஸ் போவோம். அவங்க நிறையா விஷயங்கள் பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவராக இருந்திருக்கிறாங்க, ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் தேவதாசி முறையை ஒழிச்சதுமே அவங்க தான், சரிங்களா? ஸோ அதுக்காக சட்ட மசோதா கொண்டு வந்திருப்பாங்க. சட்ட மசோதாங்கிறது ஒரு தனி மனுஷங்களால் கொண்டு வர முடியுமா? கிடையாது. ஸோ அது சட்ட உறுப்பினராக இருக்கணும். அப்போ இந்திய சட்டமன்றத்திலேயே முதல் பெண் உறுப்பினராக சேர்ந்தது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது முத்துலட்சுமி அம்மையார் தான், சரிங்களா? ஆனால் இன்னொரு கொஸ்டினும் இருக்குது, இதுக்கு வேரியேஷன் இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் முன்னாடி மேலவே கீழவே அப்படின்னு சொல்லிட்டு 2 இருந்துச்சு, ஓகேவா? ஸோ எம்ஜிஆருடைய காலத்தில் தான் அதை மாற்றி அமைச்சிட்டாங்க, கீழவே மட்டும் போதும்னு. ஆனால் இந்த முத்துலட்சுமி அம்மையார் எதில் தான் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலவை, தமிழகத்தினுடைய மேலவையினுடைய உறுப்பினராக இருந்தாங்க, நீதி கட்சியினுடைய சார்பாக, ஓகேவா? ஸோ இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பெண்கள் பெண்கள்லேயே ஃபஸ்ட்டு ஒரு உறுப்பினர் ஆனது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினர் ஆனது முத்துலட்சுமி அம்மையார் தான். அவங்க நீதி கட்சி சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக இருப்பாங்க. ஸோ சட்டமன்றத்தினுடைய மேலவை என்ன சொல்லுவாங்கன்னா, எம்எல்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேவா? எம்எல்சினா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு அர்த்தம். இதே உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அது ருக்மணி லக்ஷ்மிபதி, சரிங்க? அவங்க காங்கிரஸோடைய மெம்பராக இருந்திருப்பாங்க. ஸோ அப்போது ருக்மணி லக்ஷ்மிபதி எம்எல்ஏவாக இருந்திருப்பாங்க. எம்எல்ஏனா என்னது? மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறது, சரிங்களா? அப்போ சட்டமன்றத்தினுடைய முதல் பெண் உறுப்பினரானது யாருன்னு கேட்டால் முத்துலட்சுமி அம்மையார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க யாருன்னு கேட்டால் அது ருக்மணி லக்ஷ்மிபதி, ஓகேவா? ஸோ இந்த ருக்மணி லக்ஷ்மிபதி பற்றியும் நிறையா கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இவங்க வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டாங்க. வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம்னாலே அது எங்கே நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும், தமிழகத்தில் நடந்த உப்பு சத்தியாகிரகம், ஓகேவா? ஸோ இதில் ருக்மணி லக்ஷ்மிபதி கலந்துக்கிட்டு உப்பை கையால் அள்ளி உப்புக்காக உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளியதற்காக வரி கட்டிய முதல் பெண்மணி யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க இவங்களுக்காக, அது ருக்மணி லக்ஷ்மிபதி, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதிக கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பற்றியும் கேட்பாங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் யாராக இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பொதுவாக சமூக சீர்திருத்தவாதியாக இருந்திருக்கிறாங்க. பெரியாருக்கு கீழே பெரியாருடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே மதிச்சிருக்காங்க,
ஓகேவா. பெரியார் வந்து அவருடைய வயதில் ரொம்ப கம்மி சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடிய மணியம்மையை கல்யாணம் பண்ணிட்டதுனால அவர்கிட்ட இருந்து வெளியே வந்து அவங்க திமுகவில் இணைஞ்சிட்டாங்க. ஓகேவா. ஸோ பெரியார் காங்கிரஸில் இருந்தப்போ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் காங்கிரஸில் இருந்தாங்க. அதே போல் பெரியார் வெளியே வந்துட்டாங்க, காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்தப்போ இவங்களும் வந்துட்டாங்க. இவங்களுடைய பெரியாருடைய சுயமரியாதை கட்சியில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இணைஞ்சு செயல்பட்டு இருந்தாங்க. அப்புறம் நீதி கட்சியை பேர் மாற்றினாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் இதுக்கப்புறம் நீதி கட்சியில் நம்ம பார்ப்போம். நீதி கட்சியோட பேர் மாற்றினாங்க. ஸோ அதை வந்து 1944 மாற்றிருப்பாங்க. நீதி கட்சியோட பேரை திராவிடர் கழகம்னு மாற்றிருப்பாங்க. ஸோ அப்பையும் அங்கே தான் இருந்தாங்க. ஸோ மணியம்மையை கல்யாணம் பண்ணும்போது மட்டும்தான் பெரியார் என்ன பண்ணுவாங்க, பெரியார் மணியம்மையை ரெண்டாவது தாரமாக கல்யாணம் பண்ணதுனால தான் இவங்க இருக்காங்க இல்லையா, யார், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஸோ பெண்களுக்கு வந்து உரிமை வழங்கணும், இதுக்காக தான் நம்ம போராடிட்டு இருக்கதே, குழந்தை திருமணத்தை மறுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏஜ் டிஃப்ரெண்ட்டில் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவங்களுக்கு அது விருப்பம் இல்லாமல் திமுகவில் வந்து இணைஞ்சிடுறாங்க. கடைசி வரைக்கும் அவங்க சாகிற வரைக்கும் திமுகவில் இருந்து தொண்டு செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை பற்றின கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கூட கேட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரில் கூட கேட்டாங்க, முத்துலட்சுமி அம்மையாருக்கு தேவதாசி முறையை ஒழிப்பதற்கு துணை நின்றவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தான். சரிங்களா. ஸோ இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தில்லையாடி வலியம்மை எங்கே இருக்காங்க, சவுத் ஆஃப்ரிக்காவில் போராடினவங்க. ஸோ அவங்கள பற்றி எல்லாத்தையுமே நம்ம இந்த கிளாஸில் பார்ப்போம். அப்போ இவங்கெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இவங்களை தாண்டி இன்னும் சில பேர் கொஸ்டின் கேட்பாங்க. அப்படின்னா பெண்கள் படைப்பிரிவு வந்து, அதாவது இந்திய தேசிய இராணுவம் அப்படின்னு ஒன்று இருந்தது நம்ம இந்தியாவில். சரிங்களா. ஸோ விடுதலைக்கு முன்னாடியே அதில் தான் சுபாஷ் சந்திர போஸ் வந்து தலைமை தாங்கியிருப்பார். ஸோ அதை தலைமை தாங்கி நடத்திருப்பாங்க. அதில் தமிழகத்துலேருந்து நிறைய பேர், நான் சொன்னேன்னா 1942 வெளியேறு போராட்டத்தில் நிறைய பேர் போய் கலந்துக்கிட்டதுனால ஸோ என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால மக்களால் அதை சமாளிக்க முடியாதனால பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க, இராணுவத்தை வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால் மக்களால் சமாளிக்க முடியும்னு நிறையா பேர் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, இராணுவத்துடைய பெருமை தெரிஞ்சுக்கிட்டு அருமை தெரிஞ்சுக்கிட்டு இராணுவத்தில் போய் நிறையா பெண்கள் ஆண்கள் சேர்ந்துருப்பாங்க தமிழகத்திலேருந்து. அப்போது ஸோ இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் இராணுவத்தில், இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்களுடைய படைப்பிரிவுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து அந்த பெண்களுடைய படைப்பிரிவுக்கு பேர் வந்து ராணி லக்ஷ்மி பாய் படைப்பிரிவு. ஓகேவா. ஸோ அதுக்கு தலைமை தாங்கினவங்க யாருன்னு கேட்பாங்க. சரிங்களா. அவங்க வந்து டாக்டர் லக்ஷ்மி ஷாகல். சரிங்களா. கேப்டன் சொல்லுவாங்க, கேப்டன் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னா சென்னையை சேர்ந்தவங்க. இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் வந்து ரோல் ஆஃப் உமன்ஸ் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ் அதான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் பெண்களினுடைய பங்கு என்ன விடுதலை போராட்டத்தில் அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒவ்வொரு வீடியோஸாக நம்ம டேட்டா வைஸ் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா.